உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் மோசமாகி வருவதாகவும் இதுகுறித்து முதலமைச்சர் விஜய்க்கு எந்த அக்கறையும் இல்லை என முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ஸ்ரீவைகுண்டத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் 6 மாதங்களில் தாவேக்கா ஆட்சி கவிழும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் மோசமாகி வருவதாகவும் இதுகுறித்து முதலமைச்சர் விஜய்க்கு எந்த அக்கறையும் இல்லை என்றும் அவர் சாடினார். எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்க முடியாது என்பது வரலாறு. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, மகளிர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இந்த இயக்கத்தை வழிநடத்திய முதியோர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்கலாம் என்று நினைத்தால் அசைத்து பார்க்க முடியாது, ஒழிக்கும் பார்க்க முடியாது என்ற வரலாறை படைக்கப் போகின்றோம். இன்னும் 6 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கோவி செழியன், திமுக ஆட்சியில் திட்டங்களைத்தான் தாவேக்கா ஆட்சி காப்பியடிப்பதாக குற்றம் சாட்டினார். திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களின் பெயரை மட்டும்தான் தாவேக்கா அரசு மாற்ற முடியும் என்றும் திட்டத்தை ஒருபோதும் ரத்து செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். ஆட்சி மாறியது முதலமைச்சர் நீ, ஆனால் கலைஞர் கொண்டு வந்த, தளபதி கொண்டு வந்த அந்த கலைஞர் மகளிர் விடியல் பயணத்தில் நீ விடியல் என்ற வார்த்தையை தான் எடுக்க முடிந்தது தவிர அந்த திட்டத்தை தொட முடியவில்லை என்று சொன்னால், தொட்டால் அண்ணா சொன்ன வாசகம் பலிக்கும். நான் முதல்வன் திட்டம், முதல்வர் என்ற திட்டத்தை எடுக்கிறாய், முதல்வன் படைப்பகம், முதல்வர் என்ற வார்த்தையை எடுக்கிறாய். நான் மீண்டும் சொல்கிறேன், தளபதி என்கின்ற 4 எழுத்து மந்திரம் தமிழகத்தில் இருக்கும் வரை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைகோடி தொண்டன் இருக்கும் வரை, இந்த தமிழகத்தை எந்த கொம்பனாலும் என்றைக்கும் எடுத்து செல்ல முடியாது. இது சில காலகட்டம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.